السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 துல்ஹஜ் மாதம் 17ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ஹஜ் கடமையும் வெளிப்படையான அல்லாஹ்வின் இறையருளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, நற்செயல்கள் செய்வதனூடாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹராமானவைகளை விடுவதனூடாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இறை திருப்தியை பெற்று வெற்றியாளர்களாக மாறி நிரந்தரமாக சுவர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய விசாலமான ரஹ்மத்தை, அருளை உங்களுக்கு நான் ஞாபகமூட்டுகிறேன். அல்லாஹுடைய விரிவான பல அருள்களை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அல்லாஹுடைய அருள்களை நாம் ஒருபோதும் மட்டிட முடியாது, அதற்கு நன்றிகள் செலுத்தி விடவும் முடியாது. நன்றி என்பது முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இவ்வாறான நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான்: وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. அன்றியும் உங்கள் இரட்சகன் இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இன்னும் நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடினமானது என்று அறிவித்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது கட்டாயமாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு மனிதன் நன்றியுடையவனாக இருந்தால் அந்த நிஅமத்துக்கள் மென்மேலும் அல்லாஹ் அதனை அதிகப்படுத்துவான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு வாக்களிக்கிறது, உத்தரவாதம் அளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய, படைப்பினங்களுக்கு வழங்கிய மிகவும் பெருமதியான நிஅமத்துக்களில் ஒன்றுதான் ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கின்றான். இவ்வாறாக வஹியை கொடுத்து அல்லாஹ் மேன்மைப்படுத்திய இந்த படைப்பினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கும் அடியார்களுக்கு மத்தியிலே தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ரஹ்மத்தாக இருக்கிறது, அருளாக இருக்கிறது. இந்த அருள் என்பது, அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது நல்லவர்கள், கெட்டவர்கள், முஃமின்கள், காஃபிர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலே பொதுவாக அமைந்திருப்பதை காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் ரஹ்மத் என்பது இந்த உலகிலே அவன் நல்லவன், கெட்டவன், முஃமின், காஃபிர் என்ற வேறுபாடு இல்லாமல் உலகத்திலே பொதுவாக அமைந்திருக்கும் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. எங்கள் இரட்சகனே, நீ உன்னுடைய கருணையாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் விசாலமாக அறிந்திருக்கின்றாய் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மேலும் வரப்புகல் கஃபூரு துர் ரஹ்மா, இன்னும் நபியே, உமது இரட்சகன் மிக்க பிழை பொறுப்பவன், மிக கிருபையுடையவன். தொடராக அல் குர்ஆன் கூறுகிறது: கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மேற்கூறிய திருக்குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், உலகத்திலே அல்லாஹ்
அனைவருக்கும் அவனுடைய அருளை வாரி வழங்குவான். அங்கே நல்லவன், கெட்டவன், முஃமின், இறை நிராகரிப்பாளன் என்ற வேறுபாடு இல்லாமல் அல்லாஹுடைய ரஹ்மத் வானத்திலிருந்து மழை பொழிகின்ற போது அனைவருக்கும் பொதுவாகத்தான் இருக்கும். இதே போன்றுதான் உலகத்தில் உள்ள அனைத்து நிஅமத்துக்களும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதே நேரத்திலே மறுமையை எடுத்துக்கொண்டால், மரணத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தர அந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு மாத்திரம் அவனது ரஹ்மத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் செய்த நன்மையின் காரணமாக, அல்லாஹுக்கு வழிபட்டதின் காரணமாக, பாவங்களை தவிர்ந்து கொண்டதின் காரணமாக, ஹராமானவைகளை விட்டொதுக்கியதின் காரணமாக மறுமையிலே அல்லாஹ் முஃமின்களுக்கு தனது அருளை சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வகான பில் முஃமினீன ரஹீமா. மேலும் அல்லாஹ் விசுவாசிகளாகிய உங்கள் மீது மிக்க கிருபையுடையவனாக இருக்கின்றான். இது மரணத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்விலாக இருக்கிறது. அல்லாஹ் நீதியாளன், நேர்மையாளன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணுவுடைய அளவுக்கு கூட எந்த படைப்புக்கும் அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டான், அநியாயம் இழைக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஹ்மத் என்பது, அருள் என்பது அல்லாஹுடைய உண்மையான யதார்த்தமான பண்புகளில் ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த ரஹ்மத்தை தன்னகத்தை அவன் சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அவனுடைய மகிமைக்கும் அவனுடைய சங்கைக்கும் ஏற்றாற்போல் அந்த ரஹ்மத் எனும் அருள் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. நாம் சில வேளை அதனுடைய பொருள்களை அறிந்தவர்களாக இருப்போம், அதனுடைய பொருள்களை விளங்கியவர்களாக இருப்போம். ஆனால் உண்மையான அதனுடைய வடிவத்தை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரமானவனாக இருக்கிறான். அந்த அருள் ரஹ்மத் எவ்வாறு அமையும் என்பதை முழுமையான அறிவுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் மாத்திரமானவனாகவே இருக்கிறான். எனவே அந்த உண்மையான அந்த பண்புடைய விரிவாக்கத்தையும், அதனுடைய வரைவிலக்கணத்தையும், அதனுடைய தெளிவான நுட்பத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். ஆனால் நாம் சில வேளை ஒன்றை பார்த்து இது அருள் ரஹ்மத் என்று கூறுவோம், ஆனால் அதில் உள்ள தீங்குகள் நமக்கு தெரியாது. சில வேளை ஒன்றை பார்த்து அதற்கு மாற்றமாக கூறுவோம், அதில் உள்ள நன்மைகள் நமக்கு தெரியாது. ஆனால் சில வேளை தண்டனையும் கூட அருளாக இருக்கும், அது அல்லாஹுக்குத்தான் வெளிச்சமான விடயமாக இருக்கிறது. எனவே அருள் என்பது, ரஹ்மத் என்பது அல்லாஹுடைய மிக பெரிய பண்புகளில் ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, முன்னோர்கள் நல்லவைகளை பின்பற்றி சென்றார்கள். எனவே முன்னோர்களை நல்வழிகளை பின்பற்றி செல்வதிலேதான் நன்மைகள் இருக்கிறது. அதே நேரத்திலே பின்னோர்கள் நூதன செயல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நூதன செயல்களை பின்பற்றுவதிலே கெடுதிகளும் பாதிப்பும் தாக்கமும் இருக்கிறது. எனவே நல்லவற்றை பின்பற்ற வேண்டும், கெட்டவைகளை விட்டுவிட வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே 100 ரஹ்மத்துக்கள் இருக்கிறது. அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன். அந்த 100 ரஹ்மத்துக்களில் ஒரே ஒரு ரஹ்மத்தை மாத்திரம் உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். இது யாருக்கென்றால் ஜின்களுக்கும், மனிதர்களுக்கும், கால்நடைகளுக்கும், ஊர்வனவைகளுக்கும், அனைத்துக்கும் ஒரே ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் ஜின்கள் அவர்களுக்கு மத்தியிலே, மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே, கால்நடைகள் அவற்றுக்கு மத்தியிலே, ஊர்வனவைகள் அவற்றுக்கு மத்தியிலே இரக்கமுடன், கருணையுடன், பாசத்துடன் நடந்து கொள்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஒரே ஒரு அருளால் அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும், பரஸ்பரத்தையும், கருணையையும் பரிமாறிக்கொள்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில வேளை கல் நெஞ்சம் படைத்தவர்கள் கூட, மிகவும் காரசாரமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே இரக்கமாக, கருணையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது அல்லாஹுடைய 100 ரஹ்மத்துக்களில் வழங்கப்பட்ட ஒரு ரஹ்மத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய 99 ரஹ்மத்துக்களையும் அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றான், பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். எதற்காகவென்றால் யர்ஹமு பிஹா
இபாதஹு யௌமல் கியாமா, மறுமையிலே தனது அடியார்களை அருள் புரிவதற்காக, தனது அடியார்களுக்கு ரஹமத்து செய்வதற்காக 99 ரஹமத்துக்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ரஹ்மத்தினூடாக, கருணையினூடாக, பாசத்தினூடாக எத்தனையோ அன்பையும் பரஸ்பரத்தையும் திறந்த மனப்பாங்கையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 99 ரஹமத்துக்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கின்ற அல்லாஹ் மறுமையிலே தனது அடியார்களுக்கு எவ்வளவு அருள்களை புரிவான் என்பதை நாம் இவைகளை சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஹ்மத் என்பது, இந்த கருணை என்பது, பாசம் என்பதனூடாகத்தான் வாழ்வு மனமானதாக சந்தோஷமானதாக இருக்கும். சமூகத்துக்கு மத்தியிலே, சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த ரஹ்மத் இரக்க குணம் இருக்கின்ற போதுதான் அந்த சமுதாயம் சீர் பெறுகின்றது. சீரான வழியிலே, நேரான வழியிலே பயணிப்பதற்கு இந்த ரஹமத் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த ரஹமத் இல்லை என்றால் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் அல்லது விரும்பத்தகாதவைகள் எல்லாம் அவர்களை தவிடு பொடியாக்கி அவர்களுக்கு மத்தியிலே வெறும் நிரந்தர பகையை மாத்திரம் உருவாக்கிவிடும். ஆனால் இந்த ரஹமத் இருப்பதன் காரணமாக அவர்கள் மன்னித்து விட்டு கொடுத்து அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சமுதாயம் சீர் பெறுவதற்கு இந்த ரஹமத் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் பலகீனர்கள், ஏழைகள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கருணையின் காரணமாக வலிமை மிக்கவர்களுக்கு மத்தியிலே, பணக்காரர்களுக்கு மத்தியிலே, நீதி செலுத்தக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அவர்களின் ஊடாக வெளிப்படக்கூடிய இரக்கத்தின் காரணமாக, ரஹமத்தின் காரணமாக அந்த பலகீனர்களும், ஏழைகளும், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களும் அன்பாக வாழக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதர்கள் எல்லாம் கொடுமைக்கு மத்தியிலும், கெடுதிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் ஆளாகி விடுவார்கள். எப்போதென்றால் இந்த ரஹமத் இல்லை என்றால், பணக்காரர்கள் ஏழையின் பால் பொருளாதார இரக்கத்தை காட்டாவிட்டால், வலிமை மிக்கவர்கள் பலவீனர்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் அங்கே என்ன ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அருள் இழக்கப்படுவிடும் என்றால், அருள் இழக்கப்பட்டு விடும் என்றால் பலகீனவர்களெல்லாம், பலவீனமானவர்களெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுவார்கள், ஏழைகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இவ்வாறு இரக்கத்தை இழக்கின்ற போது பாதிப்புகள் தான் ஏற்படும். எனவே இந்த இரக்கம் என்பதுதான் அவர்களுக்கு மத்தியிலே நல்வாழ்வையும் மன நிம்மதியையும் கொடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹமத்தின் மூலமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றான். இந்த ரஹமத்தின் மூலமாக அவனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், அல் குர்ஆன் அதாவது நுட்பமான அத்தாட்சிகளை கொண்டதாக இருக்கிறது. ஹுதன், அது அந்த அல் குர்ஆன் நேர்வழியாகவும், வரஹ்மதன் அருளாகவும், அதாவது இவை தீர்க்கமான அறிவு நிறைந்த இவ்வேதத்தின் வசனங்களாகும். இது நன்மை செய்வோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கின்றது என்று அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அருளாளன் அல் குர்ஆன் எனும் அருளை தனது படைப்பினங்களுக்கு கொடுத்து அருள் புரிகிறான் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஹாதா பஸாயிரு லின்னாஸ் வ ஹுதன் வ ரஹ்மத்துன் லிகௌமின் யுகினூன், குர்ஆன் ஆகிய இது மனிதர்களுக்கு தெளிவான ஆதாரங்களாகவும், உறுதி கொள்கின்ற சமூகத்தார்க்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் என்று ரஹமத்தாக இருக்கின்றது என்று அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு சூறாவையும் அல் குர்ஆனிலே நாம் ஆரம்பம் செய்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் எனும் ரஹ்மத், அர் ரஹீம் என்னும் அந்த ரஹ்மத், கருணையாளன் அருளாளன் என்ற இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டுதான் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, காரணம் மனிதர்களுக்கு, அடியார்களுக்கு அருளை சுபசோபன செய்தியாக அல்லாஹ் ஒவ்வொரு முறை கூறும் போதும் இந்த வார்த்தையினூடாக முழுமையான ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு இந்த போன்ற வார்த்தைகள் காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் எடுத்துக்கொண்டால்
அனைத்தும் ரஹ்மத்தாக இருக்கிறது. அதனூடாக உயர்வும் நன்மையும் சிறப்புத்தான் இருக்கிறது. நன்மைகள் செய்வதனூடாக அவர்களுடைய அந்தஸ்துக்குள் உயர்ந்து செல்லும், அவர்களுடைய மகிமைகள் எல்லாம் மேலோங்கி செல்லும். அதே நேரத்திலே அல்லாஹ் தடுத்தவைகளும் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளும் ரஹமத்தாகத்தான் இருக்கிறது. அந்த தடுத்தவைகளை ஹராமாக்கியவைகளை தவிர்ந்து நடக்கின்ற போது அது நமக்கு அருளாக கருணையாக நமக்கு ஏற்றதாக அது அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய கதைகளை வரலாறுகளை நாம் எடுத்து பார்ப்போமானால் ஒவ்வொரு வரலாற்று குறிப்புகளிலும் படிப்பினை இருக்கிறது, நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது, நமக்கு நேர் வழி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை இந்த வழியிலே தான் நமக்கு அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்கள் வழிகட்டு விடக்கூடாது, நேர் வழியிலே பயணிக்க வேண்டும், படைத்தவனுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம் தூதர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அகிலத்தாருக்கு மனிதர்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே என்று நான் அனுப்பவில்லை என்று நபியுடைய வருகையை, நபியுடைய அந்த வருகையை பற்றி உலகத்தாருக்கு ரஹமத்தாக அருளாக இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திலே முஃமின்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் ரஹமத்தாக கருணையாக இருக்கிறார்கள். காஃபிர்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். எவ்வாறென்றால் அவர்களுடைய கெடுதிகள் குறைவதற்காக, அவர்களுடைய கெடுதிகள் இலகுவாக அமைவதற்காக நபியுடைய வழிகாட்டல் ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்கள் உலகத்திலே குழப்பங்கள் விளைத்து அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை அழித்து விடக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் நபிமார்களுடைய வருகையில் மூலமாக எல்லை மீறாமல் குறைவதற்கு, இலகுவாக அமைவதற்கு இந்த நபியுடைய வருகையும் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த நபிமார்களுடைய வருகை, நபியுடைய வருகை மனித சமுதாயத்துக்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு, நபியுடைய வழித்தோன்றலை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அருளாக அவைகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆன் கூறுகிறது, என்னுடைய அருளோ எல்லா வஸ்துக்களிலும் சூழ்ந்து விசாலமாக உள்ளது. ஆகவே என்னுடைய அருளாகிய அதனை எனக்கு பயந்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களே, அத்தகையோருக்கு, நம்முடைய வசனங்களை விசுவாசிக்கிறார்களே அத்தகையோருக்கும் நான் அதை எழுதிவிடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இவ்வாறாக நல்வழியிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரஹமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி விடுவான், எழுதி விடுவான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த அல் குர்ஆன் வசனங்களையும் நபியுடைய போதனைகளையும் இந்த நபியுடைய வரலாறுகளையும் பார்க்கின்ற போது மனித சமுதாயத்துக்கு எப்பேற்பட்ட அருளாக கருணையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் 5 கடமைகளை எடுத்துக்கொண்டாலும், அதிலே வரக்கூடிய ஏவல்கள் விலக்கல்களை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அல்லாஹுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை கட்டளை இட்டிருப்பானாக இருந்தால், கடமையாக்கி இருப்பானாக இருந்தால் அதுவும் ரஹ்மத்தாக இருக்கிறது. ஒன்றை தடுத்திருப்பானாக இருந்தால், ஹராமாக்கி இருப்பானாக இருந்தால் அதுவும் அல்லாஹுடைய ரஹ்மத்தாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய கடமைகளிலே நாம் சில நாட்களுக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் மீளாய்வு செய்து பார்ப்போமானால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் கடமைகளில் முழுமையானதாக கடைசி கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாகவே அவற்றை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிலைநிறுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காظிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவனபதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள். அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும்.
அது பயபக்தி உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோர் என்றால், செல்வ நிலையிலும் வறும நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். கோபத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ்வோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் என்று அந்த ரஹ்மத்துடையவர்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரகசியமான பகிரங்கமான எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதனூடாக அல்லாஹுடைய நேர்வழியை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இறுதி முடிவை அல்லாஹ் நல்லதாக ஒளிமயமானதாக சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு தனது அருளை விசாலமாக கொடுத்திருக்கிறான் என்பதை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற போது நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஹஜ்ஜுடைய காலத்திலே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களுக்கு பூமிக்கும் சொந்தக்காரன். அந்த அல்லாஹுடைய அருளின் முடிவை, அருளின் விசாலத்தை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லவற்றினூடாக அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, விசாலமாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அந்த அருளின் முடிவையும் முழுமையையும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ கொடைகளை வாரி வழங்கி இருக்கிறான். ஹஜ்ஜுக்காக தனது நாடுகளிலிருந்து புறப்பட்டு வந்த மக்களுக்கு எத்தனையோ அருள்களையும் கருணைகளையும் கொடைகளையும் அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறான். அந்த மக்களோ தியாகங்கள் செய்து அரபாவிலே தரித்தார்கள். அல்லாஹுக்கு முன்னால் தனது அடிமைத்துவத்தை சமர்ப்பணம் செய்தார்கள். அந்த புனித இடங்களிலே, முஸ்தலிஃபாவிலே, மினாவிலே, அரபாவிலே தான் அடியான் என்பதை தனது ரப்புக்கு முன்னால் பரம் சாட்டினார்கள். உறுதியான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே அந்த நாட்களிலே அடிமைத்துவத்தை நேரடியாக நிறுவினார்கள். அதே போன்று அந்த துல்ஹஜ் 10 நாட்களிலே எத்தனையோ நல்லறன்களை செய்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றினூடாக எத்தனையோ அருள்களை உலகத்தில் உள்ள புவியில் உள்ள முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த நல்லறங்களினூடாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளை அல்லாஹ் இரட்டிப்பாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை தொடராக கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் அரபாவிலே நோன்பு நோற்றதின் காரணமாக, துல்ஹஜ் மாத முதல் நாளிலே திக்ர் செய்ததின் காரணமாக, தொழுகையை நிறைவேற்றியதன் காரணமாக, பிரார்த்தனையிலே ஈடுபட்டதின் காரணமாக, அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவதற்காக குர்பான் கொடுத்ததின் காரணமாக, இவைகளுக்கெல்லாம் புவியிலே உள்ள மக்களுக்கெல்லாம் இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு வரக்கூடிய கெடுதிகளை அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் இவ்வாறான இஸ்லாமிய கடமைகளை, ஷரீஆ போதிக்கின்ற நல்லறன்களை பின்பற்றும் காலமெல்லாம் அவர்கள் நன்மையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் நிலைநாட்டப்படும் காலமெல்லாம் மனிதர்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். பல சிரமங்களுக்கு மத்தியிலே உழைத்த, சம்பாதித்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் செலவு செய்து தன்னை படைத்த, தனக்கு அந்த அருளை கொடுத்த அல்லாஹ்வை நேரடியாக அங்கே ஹஜ்ஜுடைய காலத்திலே மனிதர்கள் எல்லாம் அந்த பணங்களை செலவு செய்து தனது உடலால் தியாகம் செய்து அங்கே அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்ற போது அந்த மனிதர்களுக்கு நன்மைகள் நிரந்தரமாக கிடைப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சென்ற கடந்த நாட்களை வழிபடுவதற்கு அல்லாஹ் ஒரு சிறந்த நாட்களாக, சிறந்த சந்தர்ப்பமாக, ஒரு பருவ காலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு பின்னால் ஒன்றை நன்மையை செய்வதற்கும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஹஜ் முடிந்து விட்டதே, திக்ருடைய காலம் முடிந்து விட்டதே, பிரார்த்தனுடைய காலம் முடிந்து விட்டதே என்று நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல், பருவ காலங்கள் முடிந்து விட்டாலும் நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பம் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையையும் பேரருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றதற்கு பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள். அல்லாஹ்வே மகத்தான
பேர் அருளுடையவனாக இருக்கிறான். எனவே அருளை பெற்று அல்லாஹுடைய அருளை பெற்று செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய மகத்தான பேரருளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடவுங்கள், மாறு செய்து உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஹஜ்ஜுக்கு வருகின்ற போது அல்லாஹுடைய கட்டளை ஏற்று வந்தோம், நபியுடைய வழிமுறையை பின்பற்றி வந்தோம். எனவே அல்லாஹ் நமக்கு அருளை தந்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு அவனுடைய கருணையை தந்திருக்கின்றான். எனவே இவைகளை நீங்கள் கெடுதிகள் செய்வதனூடாக வீணாக்கி விட வேண்டாம், மாறாக நன்மையின் பின் நன்மைகள் செய்து தொடராக நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹுடைய அன்பை பெறுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது. அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். நாம் நமது கெட்ட செயல்களினூடாக கடந்து சென்ற நல்லமல்களை வீணாக்கி கூட கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறான். எனவே அல்லாஹுக்கு கட்டுப்படுவதோடு அவனது தூதருக்கு கட்டுப்படுவதோடு நீங்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களது பொறுப்பாளர்களுக்கு நன்மையான விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். பொதுவாக முஸ்லிம்கள் அனைவரும் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹுடைய அருள் என்பது, ரஹமத் என்பது வெளிப்படையாக ஹஜ்ஜுடைய காலத்திலே நேரடியாக கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அரஃபா மைதானத்திலே, அந்த மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் நேரடியாக கண்டிருப்பார்கள். எனவே இந்த அல்லாஹுடைய அருள் என்பது விசாலமாக இருக்கிறது, அனைவரையும் சூழ்ந்ததாக இருக்கிறது. எனவே அந்த அருளை, அந்த ரஹமத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அந்த ரஹமத்தை பெற்றுக்கொண்ட நாம் கட்டாயமாக அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக, ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் மென்மேலும் பல நன்மைகளையும் இது போன்ற சந்தர்ப்பங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பான். நமது நிஅமத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் நன்றி உணர்வு ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் அவனது பேரருளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த அருளுக்கு, அந்த அருளை அருளாக நினைத்து அந்த படைத்தவனுக்கு, அந்த அருளுக்கு சொந்தக்காரனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله